வாக்களித்த மக்களை நிம்மதியாக வாழ விடாமல் வாழ்வாததற்காக சாலையில் இறங்கி போராட வைத்ததுதான் இந்த விளம்பர திமுக அரசின் சாதனை என்று சென்னை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். குடியிருப்பு வாசிகளின் வேதனைக்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை தரமணி அருகே கானகம் பகுதியில் தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்பு தொகுப்பில் 480 குடும்பங்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். கட்டிடம் கட்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகியதால் குடியிருப்பை புதுப்பித்தோ அல்லது புதிதாகவோ கட்டித்தர வேண்டும் என்பது குடியிருப்பு வாசிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இதற்காக குடியிருப்பு வாரியத்திடமும் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர் அங்கு வசிக்கும் மக்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது சிதைந்த நிலையில் இருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகளை புதுப்பித்தோ அல்லது புதிதாக கட்டியோ தருவோம் என விளம்பர திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கூறியிருந்தது. ஆனால் ஆட்சி அமைத்ததும் விளம்பரப்படுத்துவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் திமுக அரசு இந்த குடியிருப்பு மக்களின் கோரிக்கையை இதுநாள் வரை கண்டுகொள்ளாமல் உள்ளது. இதுகுறித்து திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கானகம் குடியிருப்பில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர் அன்பழகன் என்பவர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் குடியிருப்பு வாழ தகுதியற்றது எனவும் அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விளம்பர திமுக அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. இதுகுறித்து வழக்கு தொடர்ந்த அன்பழகன் சேதமடைந்த நிலையில் உள்ள குடியிருப்பை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதற்கான நடவடிக்கையை விளம்பர திமுக அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தனது சொந்த வீட்டை விட்டு 4 ஆண்டுகளாக வேறொரு இடத்தில் தற்போது குடியிருந்து வருவதாகவும் அவர் வேதனையுடன் கூறினார். சார், நாங்கள் இங்கே 23 வருஷமாக இருக்கோம். நாங்கள் வந்தால் மாற்றத்தை கொண்டு வரும். என்ன மாற்றத்துன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் இங்கே 10 பேர் செத்தே போயிட்டாங்க. இந்த வாடகை கொடுக்க முடியாது. இங்கேருந்து போயிட்டு கரண்ட் பில் யூனிட்டுக்கு 8 ரூபா 10 ரூபா இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. நீதிமன்றத்தில் போய்சாக்கு போட்டு நீதிமன்றத்தில் 2 மாதத்தில் காலி பண்ணுங்க, காலி பண்ண உடனே 2 வருஷத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் காமிச்சிருக்கேன். கவர்மெண்ட் எதுவுமே சொல்ல. இப்போ கவர்மெண்ட் இப்போ ஓட்டு கேட்க வருவாங்க, அப்போ பேசுவாங்க. அப்போ நாங்களும் தரங்கட்டு போய் தாழ்த்தி மானங்கட்டு போய் ஓட்டு போடுவோம். வெற்றி நமதேமோ. குடியிருப்பை புதுப்பித்து தர பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் இல்லை எனவும் தங்களை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் வாழ்வாதாரத்திற்காக வீதியில் இறங்கி போராட வைத்து விட்டதாக குடியிருப்பில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். சில பேர் இது உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் அடித்து விரட்ட போகிறாங்க, போலீஸ் காவல்துறை வச்சு அடித்து விரட்ட போகிறாங்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. அதனால் நாங்கள் ரொம்ப மன உளைச்சலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு யார் எடுக்கிறதே தெரியலை. யாருக்கு இதுக்கு பூளைக்கு யார் மணி கட்டுறது? நாங்களும் எல்லாரும் கழுத்துலையும் பட்டிட்டோம். உயிரோடு இருக்கும்போது கட்டி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்தில் பார்த்தோம், முடியலை. நானும் வயசாகிடுச்சு, இப்போ போன இருக்கிறேன். இனி செத்து நான் பேயா போட போகிறது தான் இந்த அவசியம் குடியிருப்பேன் போல். ஓனர் பேர்லேயும் அலாட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் உண்மை. வந்தால் எடுத்து மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா செய்யலாம். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் வெளியில் போய் வாடகை கொடுத்துன்னு இருக்கேன். கட்டி கொடுக்குறேன்னு இன்னும் கட்டி கொடு. திடீர்னு வராங்க, திடீர்னு கட்டுறோம், அது இதுன்னு போஸ்ட் வெட்டுறாங்க, திருப்பி போயிடுறாங்க. இதே தான் பண்ணின்னு இருக்காங்க இங்கே. அது என்ன ஒரு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் நல்லது செய்தாங்கன்னா நல்லது. குடியிருப்பு வாசிகளின் எத்தனை மனக்குமரலை கேட்டாவது கானகம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை விரைந்து புதுப்பித்து தர விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது.